அன்பர்களே வணக்கம். திருதராஷ்டிரன் கணிகனின் ஆலோசனையை கேட்டு ஒருவாறு சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் மனம் தன் பிள்ளைகளை எண்ணி மிகவும் கலங்கியது. ஆழ்ந்த யோசனைக்கு பின் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, நான் தர்மபுத்திரனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்தது சரியானதுதான். எவ்வாறு தெரியுமா? இந்த சந்திரவம்சம் தோன்றியது முதல் இன்று வரையில் வயதில் உயர்ந்தவன் எவனோ அவன் எவ்வாறு இருந்தபோதிலும் அவனுக்கே அரசுரிமை கொடுத்து வந்தார்கள். அதற்கு திருஷ்டாந்தம் என் தம்பியாகிய, அதான் உன் சித்தப்பா பாண்டுராஜா. அநேக தேசங்களை வென்று புகழ்பெற்று விளங்கியிருந்தும் கண்ணில்லாதவனாகிய நான் தான் அரசனாய் இருந்தேன். மேலும் இப்போது இருக்கிற இந்த சுகபோகங்கள் எல்லாம் பாண்டுராஜன் தேடித் தந்தவையே ஆகும். ஆதலால் பாண்டுராஜன் கண்ணில்லாத எனக்கு முடிசூட்டி எல்லா காரியங்களையும் நடத்தி வந்தது போல் நீ தர்மபுத்திரன் இளவரசனாய் இருக்க அவன் முன்னிலையில் அரசு நடத்தி வர வேண்டியது உன் கடமையாகும். வீணாக நீதிக்கு விரோதம் தேடிக்கொள்ளாதே, பல பேர்களால் இழிவடையாதே. அந்த தர்மபுத்திரனும் இளவரசு பட்டம் பெற்றதிலிருந்து உன்னை அல்லாமல் அவன் கொலு இருந்ததில்லை. எந்த காரியத்தையும் உனக்கு தெரிவித்து உன் அனுமதியின்படிதான் நடந்து வருகிறான். அவனைப் போல் குணத்திலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவர்கள் தமது தலைமுறையில் ஒருவரும் இல்லை. மகனே துரியோதனா, ராஜமுகத்தில் பல பேர் பலவிதமாக பேசுவார்கள். அவர்கள் பேச்சை அறிவுள்ளவர்கள் கேள்வியுற்று நல்லதை நல்லதாகவும் கெட்டதை கெட்டதாகவும் மனதில் மதித்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் நல்லதை சொல்லியவர்களை புகழ்தலோ கெட்டதை கூறியவரை இகழ்தலோ கூடாது. அதனால் விரோதம்தான் வரும். விரோதம் வந்தால் ராஜ ரகசியம் பிறருக்கு தெரிய வரும். பிறருக்கு தெரிந்தால் அரசுக்கு மோசம் வரும். ஆதலால் ராஜா ஆனவன் தன் மனதுக்குள்ளேயே அவரவர் திறத்தை அறிந்து கொண்டு நீதிக்கு விரோதம் வராமல் காரியத்தை நடத்த வேண்டும். மரபுக்கும் நீதிக்கும் வலு இல்லாமல் நடப்பதை கருத்தில் கடமையாய் கொள்ள வேண்டும். துராலோசனை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பேசினான். துரியோதனன், தந்தையே, பரதராஜன் முதலாக அநேக தலைமுறை பரியந்தம் தங்கள் புதல்வர்களுக்கே மகுடாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். தாங்கள் ஐவர் மீது பட்சம் வைத்திருக்கிற விதுரர், வில்லாசிரியர், பீஷ்மர் ஆகியோர் புத்தியை கேட்டு தர்மபுத்திரனுக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட்டீர்கள். அப்படி கொடுக்கலாமா என்று நான் கேட்டால், எல்லாம் தர்மபுத்திரன் அவனுடைய தந்தையினுடைய பாக்கியமே இல்லாமல் நம் பாக்கியம் ஒன்றும் இல்லை என்று கைசோர விடுவதினால் எனக்கும் என்னோடு கூட பிறந்திருக்கிற என் தம்பிகளுக்கும் இங்கு இனி என்ன வேலை இருக்கின்றது? தாங்கள் உத்தரவு கொடுங்கள். நாங்கள் தேசத்தை விட்டு காட்டிற்கு சென்று அங்கே தவம் புரிகிறோம். இனி ஒரு ஜென்மத்திற்காவது இம்மை இன்பம் அனுபவிக்கப் போகிறோம் என்று எண்ணி எங்கள் தவத்தை நாங்கள் தொடங்குவோம் என்று கூறினான். இதை கேட்ட திருதராஷ்டிரன் மனம்
வேறானான். காலகதியால் தனது புத்திரனாகிய துரியோதனுடைய கருத்திற்கு இசைந்தான். அவனுடைய பேச்சை கேட்டான். அப்பா துரியோதனா, 55 தேசாதிபதிகளும் 18 மண்டலத்து அரசரும் வணங்க சிங்காசனத்தில் இருந்து அரசு செலுத்தி சக்கரேஸ்வரன் என்று பெயர் பெற்றதும் அன்றி நீதிபரன் என்னும் பெயரெடுத்திருந்தேன். இப்போது தருமபுத்திரனுக்குச் சூட்டிய இளவரசு பட்டத்தை உனக்கு கொடுத்தால் மன்னர் முதலானவர்கள் எல்லோரும் ஏளனம் செய்வார்கள். நீதிபரன் என்கிற பெயருக்கு கெடுதி வரும். ஆதலால் என் வாய்மைக்கு அழிவும் எனக்கொரு இழிவும் வராமல் இருக்க ஒரு தந்திரம் சொன்னால் அவ்வாறு நான் நடக்கிறேன் என்று துரியோதனனை பார்த்து கூறினான். துரியோதனன் மகிழ்ந்தான், துள்ளி குதித்தான். தந்தையே, நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நான் கருதியிருக்கிற தந்திரப்படி நடத்தினால் உமக்கும் உமது வாய்மைக்கும் அழிவு வராது, இழிவு வராது. அப்படியே நடப்பிக்கிறேன் என்று தாங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நான் என் கருத்தை வெளியிடுகிறேன் என்று சொன்னான். திருதராஷ்டிரன், மகனே, நான் கண்டிப்பாக நீ சொல்வதை கேட்கிறேன். நீ என்ன என்று எனக்கு சொல் என்று கூறினான். உடனே துரியோதனன், தந்தையே, பாண்டு மகாராஜன் இறந்து போன நாள் வருகிறது. தர்மராஜனை அழைத்து, உன் தந்தைக்கு திதி வருகிறது. கங்கா நதி அருகில் பிதிர் கர்மத்திற்கும் மற்றவர்க்கும் மிகுந்த யோக்கியதையாய் உள்ள வாரணாவத நகரத்திற்கு சென்று பிண்ட முதலிய தானங்களை செய்து வந்தால் சாபத்தால் இறந்த உங்கள் தம்பியாகிய பாண்டுராஜா நற்கதி பெறுவார் என்று நீங்கள் கூற வேண்டும். அவ்வாறு கூறினால் தர்மபுத்திரன் ஒப்புக்கொண்டு தம்பிகளுடனும் தாயாருடனும் அந்நகரத்துக்கு செல்வான். பின்பு நீங்கள் சட்டி சுட்டது கைவிட்டது என்கிற பழமொழி போல் இங்கு மீண்டும் அவர்களை வரவழைக்காது சும்மா இருந்துவிட்டால் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள். நான் இந்த இடத்திலே இளவரசு பட்டம் தாங்கி என் புத்தி சாதுரியத்தினால் உலகமெல்லாம் வணங்கச் செய்ய நடந்து கொள்வேன். ஒருவேளை விதுரர், பீஷ்மர், துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமா இவர்கள் பாண்டு புத்திரரோடு செல்வார்கள் என்று கருதுவீர்கள் என்றால் அந்த ஐயம் உமக்கு வேண்டுவது இல்லை. பீஷ்மர் இந்த தேசத்தை விட்டு போக மாட்டார். விதுரர் அந்த பீஷ்மரையும் உம்மையும் விட்டு ஒரு காலம் நீங்க மாட்டார். கிருபாச்சாரி பீஷ்மரை பிரியவே மாட்டார். துரோணாச்சாரி மைத்ரனாகிய கிருபாச்சாரியை விட்டு அகலமாட்டார். தந்தையை விட்டு அஸ்வத்தாமன் பிரியமாட்டார். ஆகையால் நீங்கள் தர்மராஜனை அழைத்து கட்டளை இட வேண்டும் என்று வேண்டி நின்றான். திருதராஷ்டிரன் மகாராஜன் தனது மகன் துரியோதனன் கூறிய தந்திரத்தை கேட்டு மகிழ்ந்தான். அப்பா, என் புத்திர சிகாமணியே, உன் கருத்தின்படியே தர்மபுத்திரனை வரணாவதத்திற்கு அனுப்புகிறேன். நீ அஞ்சாதே. இங்கே நடந்த விருத்தாந்தத்தை வெளிப்படுத்தாதே என்று திட்டம் செய்து துரியோதனனை அனுப்பிவிட்டான். துரியோதனன் நமது எண்ணப்படி முடிந்தது என்று அதிக மகிழ்ச்சி அடைந்தான். சகுனி, கர்ணன் ஆகியோரிடத்திலே சென்று தன் எண்ணம் நிறைவேறியதை சொல்லி சந்தோஷமாய்
ஆடிப்பாடி கழித்தான். இப்படி சில நாட்கள் சென்றது. பின்னர் மண்டலேஸ்வரனாகிய திருதராஷ்டிரர் மகாராஜன் கொலுமுகச் சாலைக்கு வந்தான். ராஜன் வரவை காணவே சபையில் இருந்த மந்திரிகள், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர் மற்றுமுள்ளவர்கள் யாவரும் எழுந்து வணங்கி வழிபாடு செய்தார்கள். இளவரசு பட்டம் தாங்கி ராஜசிங்கம் போல் விளங்கும் தருமபுத்திரன் தம்பிமார் 4வரோடும் வந்து வணங்கினார். அடுத்து நடந்தது என்ன? அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.